அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பூமியில் வாழுகின்ற நாங்கள் நாலா பக்கமும் அல்லாஹுடைய சக்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சக்திகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருப்பது யாருக்காக என்றால், யாருக்காக என்ற ஒரு கேள்விக்கு விடை இருக்க வேண்டும். வானத்தில் நிறைய விடயங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியன் வெளிப்பட்டு அல்லாஹ் அதன் மூலமாக பல பிரயோசனங்களை இந்த பூமியில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். சந்திரன் வெளிப்படுகிறது, காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, கடலில் இருக்கக்கூடிய எத்தனையோ வகையான ரிசுக்குகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி தந்து கொண்டிருக்கிறான். பூமியிலிருந்து செடி கொடிகள் தாவரங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகள் அனைத்தும், இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் அல்லாஹுக்கு அனுபவிப்பதற்காக அல்ல, இவைகள் அனைத்தையும் வெளிப்படுத்துவது கலிமா சொன்ன மனிதன் இந்த பூமியிலே இருக்கிறான் என்கிறதுக்காக. எப்போது கலிமா சொன்ன முஸ்லிம் இந்த உலகத்திலிருந்து முழுமையாக போய்விடுவார்களோ அப்போது இந்த உலகத்தை அழிக்குகின்ற, இந்த உலகத்தை இல்லாமலாக்குகின்ற செயற்பாட்டை அல்லாஹ் ஆரம்பித்து விடுவான். சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்படுகின்ற ஹதீஸ் இதை மிக தெளிவாக சொல்லுகிறது. லா தகூமு ஸஆ ஹத்தா யப்கா ஃபில் அர்த் மன் யகூலு அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் என்ற நாமத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே இருக்குகிற வரைக்கும் கியாமத்தினால் உண்டாகாது என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால், முஸ்லிம் இருப்பதற்காகவே உலகம் இருக்கிறது, முஸ்லிம் இல்லை என்றால் உலகமே இல்லை. ஏன் முஸ்லிமுக்காக இந்த உலகம் இயங்குகிறது என்றால், முஸ்லிமை ரப்பு படைத்து இந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருப்பது அந்த ஏற்பாட்டுகளுக்கு பின்னால் அலைந்து திரிவதற்காக அல்ல. அவன் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த வஸ்துக்களின் கவர்ச்சியையும் அழகையும் பார்த்து அவனுடைய வாழ்க்கையை அந்த மயக்கத்திலே கழித்து அழித்துவிட்டு வருவதற்காக அல்ல. இவ்வளவு ஏற்பாடுகளையும் அந்த ரப்பு செய்திருப்பது இரண்டு மேலான பொறுப்புகளையாவது நாங்கள் செய்துவிட்டு வருவதற்காக. ஏனைய பொறுப்புகள் பின்னால் உள்ளது. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் இரண்டு ஃபர்லான பொறுப்புகள் இருக்கு, இரண்டு மஸ்ஊலியத்துகள் இருக்கிறது. அந்த மஸ்ஊலியத்தை நிறைவேற்றாமல் போகின்றவர்கள் கபரில் நிம்மதியான தூக்கத்தை எதிர்பார்க்க கூடாது, மறுமையில் வெற்றி பெறுவதை எதிர்பார்க்க கூடாது. அந்த பொறுப்பு இருக்குது அல்லாஹுவை நம்பியவர்களுக்கு மட்டும்தான். அந்த பொறுப்புகள் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. யா அய்யுஹன் நாஸ் என்று எல்லா மனிதர்களையும் விழித்து பேசவில்லை, முஃமின்களை விழித்தே பேசுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று பேசுகிறார். ஈமான் உள்ளவர்களே, முதலாவது பொறுப்பு உலகத்தில் இருந்து கொண்டே நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். நரகத்திலிருந்து பாதுகாக்கிற மௌத்தான பிறகல்ல, நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது கபருக்கு போன பிறகல்ல, நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுகிற இடம்தான் உலகம். இது முதல் கடமை, இது முதல் வாஜிப். ரப்பட அம்ர் இது, ரப்புடைய ஏவல் இது. முதல்ல ஒன்னு நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோ. இரண்டாவது சொல்றான், உனக்கு அமானிதமாக உள்ள மனைவியையும் புள்ளகளையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோ. அஹ்லீக்கும், நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோ. இந்த பொறுப்புகளை சொல்லிட்டு சொல்றான். ஏன் அப்படி சொல்ல தெரியுமா? உங்கள பல தைரியசாலிகள் இருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க, உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்கிறாள், நரகத்தையும் சமாளிக்கலும்னு நினைச்சு கொண்டிருப்பாங்க. நரகம் சமாளிக்கிற இடமல்ல, அந்த கனவோட ஒத்தரும் வரவானவங்க. நரகம் சமாளிக்கிறதுக்குள்ள இடமல்ல, நரகத்தோட விறகே நீங்க தான், மனிதர்கள் தான்.
நரகத்தை எரிக்கிறது ரெண்டு பொருள்களால, மனிதனாலேயும் கற்களாலேயும். நரகின் எரிகொல்லிகள் மனிதர்களும் கற்களும். கற்களை ஏன் போடுறான்? எல்லா கல்லும் அல்ல, சிலைகள் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள். கல்லு என்ன தவறு செஞ்சிச்சு? கல்லா சொல்லிச்சு சிலைய சமைங்கண்டு? இல்ல, கல்லுக்கு அதாப் அல்ல, கல்ல வணங்கினவனுக்கு கேவலம். அது நீ வணங்கின கல்லையும் சேர்த்து போட்டிக்கிறோம். இஹானத்தன் லிஆபிதிஹா, அதை வணங்கினவங்களை கேவலப்படுத்துறதுக்காக அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்றான். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அங்க நிறுத்தி இருக்கிற நரகத்திர பொறுப்பாளிகள் ஜபானியாக்கள், கண்ணீருக்கு இறங்கி வாரவங்கள் அல்ல. அழுதண்டு இறங்கி விட்டுற மாட்டாங்க, ஒப்பாரி வச்சென்று விட மாட்டாங்க, ரத்த கண்ணீர் வடிச்சென்று உங்களின் மீது பரிதாபம் பார்க்க மாட்டாங்க. காசிக்கு வளைகிறவங்கள் அல்ல, அவங்கள்ட்ட இரக்கமே நாங்க கொடுத்தில்ல. அவங்கள்ட்ட இருக்குது கடுமை, அவங்கள்ட்ட இருக்குது கல் மனம். பெண்ணோ சிறுவனோ பெரியவனோ பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை செய்வாங்க. அலைஹா மலாயிகா கிலாதுன் ஷிதாத், மலக்குகள் இருக்கிறாங்க, கடுமையான ஆட்கள், கடும் மனதுள்ளவங்க. அல்லாஹ் அடியண்டா அடிப்பாங்க, உதையண்டா உதைப்பாங்க, சுடு என்றா சுட்டுருவாங்க. எங்களோட பரிதாபம் இல்லை, ரப்போட தான் அவங்களுக்கு பேச்சு. லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு மாறு செய்ய மாட்டாங்க. வயஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ்வுடைய ஓர்டர்கள் அவாமிர்களுக்கு அதை செயற்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த பொறுப்பையும் மீறினா நடக்கும் என்னங்கிறதையும் இந்த ஆயத்து எச்சரிக்கிறது. இந்த பொறுப்பை செய்ய வந்திருக்கிறோம், அந்த பொறுப்பை செஞ்சிருக்கிறோமா? இந்த பொறுப்பை நிறைவேற்றத்தான் எங்களை மனிதனாக்கி எங்களுக்கு வாழ்க்கையுண்ட தந்தான். வாழ்க்கை என்கிறது வீடும் கடையும் வைக்கலும் அல்ல, காணியும் பூமியும் சொத்தும் அல்ல. எங்களுக்கு தந்த நாள்கள், நாட்கள். மிஞ்சி போனா 25,000 ராவு வீட்டுல தூங்க போறோம், 25,000 பகல் இருக்க போறோம். எத்தனை 1000 இரவுகள் முடிஞ்சிருச்சு, எத்தனை 1000 பகல்கள் முடிஞ்சிருச்சு, இன்னும் எவ்வளவு எஞ்சி இருக்கு? என்ன ஏமாற்றத்தில் உலகத்தில் வாழ்றோம். யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக், இன்னொரு இடத்துல சொல்றாங்க, மனிதர்களே அல்லாஹ்வுடைய வாக்குகள் உண்மையானது, அல்லாஹ்வுடைய வாதாக்கள் உண்மையானது. உலகத்தை கண்டு ஏமாந்திரவானம், உலகம் ஏமாத்திர பொருள், ஏமாறவானம். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, ஆக பெரிய ஏமாற்றுக்காரன் இருக்கிறான் ஷைத்தான். இவன் ஏமாற்றத்திலையும் நீங்க ஏமாந்து மாட்டிக்கொள்ளவானம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், என்ன ஏமாற்றம்! எங்கட வாழ்க்கையே தாளோட காகிதத்தோட போகுது. பிறந்ததில் இருந்து மௌத்தாகும் வரைக்கும் சந்தோஷப்படுறவன் தாள்களை காகிதத்தை பார்த்து சந்தோஷப்படுறான், கவலைப்படுறவன் காகிதத்துக்காக கவலைப்படுறான். வாழ்க்கையை பாருங்க, பிறந்த உடனே பர்த் சர்டிபிகேட் தாள், அது வேக்சின் அடிச்சது தார தாள், ஸ்கூலுக்கு போய்த்து பரீட்சையிட பெறுபேறு வருகிறது தாள், படிச்ச முடிஞ்ச பிறகு யூனிவர்சிட்டியில அங்கேயும் இங்கேயும் படிச்ச இடத்துல தாரது தாள் தாள், தொழிலுக்கு போற இடத்துல காட்டுறது தாள், நிக்காக நடக்கிற நேரத்தில் எழுகிறது தாள், நீதிமன்றங்கள்ல கொடுக்கிற உத்தரவு கொடுக்கப்படுகிறது தாளில, விருந்துகளுக்கு கூப்பிடுறது தாளில, எல்லாம் தாள் தான். இந்த தாளுக்கு எத்தனையோ பேர் கவலைப்பட்டு கொண்டு காலத்தை கழிக்கிறாங்க, எத்தனையோ பேரு அதுக்காக சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கடைசி ஒரு தாள் மட்டும் தெரியாமைக்குது,
அது என்ன? மரண சான்றிதழ். அது எப்ப வரும்? அதுதான் அறிந்து கொள்ள வேண்டிய தாள். தாளிலிருந்து தாள், தாளிலிருந்து தாள். வாழ்க்கை உருண்டு கொண்டிருக்கிறது, ஏமாந்து போய் கொண்டிருக்கிறோம். தயாரிப்பு இல்ல, இன்னமும் தயாரிப்பு இல்ல. பெருமதியான காலத்தை மனிதன் அழிச்சு கொண்டிருக்கிறான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மனிதனுக்கு வாழ்க்கை பூராக கிடைக்காத ரெண்டு விஷயம் இருக்கா. காசி கொடுத்தாலும் கிடைக்காது, காசி கொடுத்தாலும் கிடைக்காது, போனா போனதுதான். ஒன்று வாலிபம், இரண்டாவது வாலிபத்தில் கிடைக்கிற பலம். வாலிபம் போனா போனதுதான். பகா கொடுத்து வாலிபம் எடுக்கலா, ஜனாதிபதியை பிடிச்சு வாலிபம் எடுக்கலா, நாசாவுக்கு போய்த்து வாலிபம் எடுக்கலா. அதுக்கு பிறகு 1000 விட்டமின் குடிச்சாலும் வாலிப காலத்தில் இருக்கிற பலம் வாரல்ல. அது போனா போனதுதான், அது போனா போனதுதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முஃமின உயர்த்தும் ரெண்டு விஷயம். முஃமின் அல்லாஹ்ட பார்வையில ஒரு கண்ணிய பார்வை பார்க்கப்படுறது. மலக்குகள் அந்த மூமின மரியாதையோட பார்க்கிறது, அவன் மரியாதை உயர்றது ரெண்டு விஷயத்தால. முதலாவது பணிவு. தக்கப்புர் உள்ளவருக்கு, பெருமை உள்ளவரோட அல்லாஹ்வும் இரக்கம் இல்லை, மலாய்க்காமார்களும் இரக்கம் இல்லை. பணிவு, தவாது. இரண்டாவது, மக்களோட தேவைகள் வரும்போது தட்டி கழிக்காம அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறவங்க. அத்தவாது வகலாஉ ஹவாயிஜின் நாஸ். பணிவும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஃமின உயர்த்துற ரெண்டு சாமான்கள் இது. முஃமினுடைய ஆயுள நீடிக்கிறது, முஃமினுடைய செல்வத்தில் பரக்கத் செய்கிறது. ஒன்று தர்மம், இரண்டாவது குடும்பத்தில் உள்ள இரத்த உறவுகளை முறிச்சு கொள்ளாம அவங்களோட சுகத்தில அவங்களோட துக்கத்தில ஏனென்ற ஒரு வார்த்தை கேட்டு சந்தோஷம் வந்தாலும் அந்த பக்கம் போறல்ல, மையத்து விழுந்தாலும் உறவுகளோட ஊட்ட எட்டி பார்க்கிறல்ல. இப்படி கரடு முரடானவனாக வாழாம சுகதுக்கத்தில கலந்து இனபந்தத்துவத்தை இணைந்து வாழ்றது இருக்குதே, வாழ்க்கையிட பரக்கத். அதுதான் வாழ்க்கையிட பரக்கத். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏமாற்றத்தோட வாழ்றோம். எங்கட பிறப்புக்கும் எங்கட மரணத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. தாயோட வயிற்றிலிருந்து வெளிவார நேரம் யாரு வெளியில எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியா. தாயோட வயிற்றிலிருந்து யார் எங்களை வெளியில் எடுத்த எங்களுக்கு தெரியா. இது போல கபருக்குள்ள யாரு தூக்கி வைக்க போறாங்கன்றதும் தெரியா. தாயோட வயிற்றிலிருந்து வந்த நேரம் கழுவி துப்பரவு பண்ணினாங்க, கண்ணை மூடின பிறகும் கழுவி குளிப்பாட்ட போறாங்க. தாயோட வயிற்றில் இருந்த நேரமும் பிடவையால சுத்தி வச்சிருந்தாங்க, உசுறு போன பிறகும் கஃனால சுத்த போறாங்க. நிறைய தொடர்புகள் இருக்குது பிறப்புக்கும் இறப்புக்கும். பிறந்த நேரம் நாங்க பிறந்தோம் என்றதை கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டவங்க யார் என்று எங்களுக்கு தெரியா. அதெல்லாம் எழுதி வச்சில்ல. கண்ணை மூடின பிறகு துயரத்தில் யார் அழப்போறாங்கன்றதும் எங்களுக்கு தெரியா. இது அடுத்தது நடக்க போகுது. எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற விஷயம் இது. இதை தவிர்க்கலாம். அங்க வெற்றி அடைங்கன்றுதான் அல்லாஹ் எங்களை கடுமையாக சொல்றான். நரகத்தோடு விளையாட வானம், லேசா தப்பி வரையிலும் என்று நினைக்க வானம், பாதுகாத்து கொண்டு அங்க வாங்கோ. நரகத்தில் இருந்து பாதுகாத்து கொண்டு வாங்க. என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம், என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் எழுதுறாங்க, புதிய வீடொன்றுக்கு போற நேரம்
எல்லாரும் தலபாடம் வாங்குற, கதிரை தேவை, புட்டுவம் தேவை, அலுமாரி தேவை, சோஃபா எல்லாம் வாங்குறாங்க, புதிய புதிய சாமான். அதை கட்டி லொரியில எடுத்துக்கொண்டு போற, தலபாடம் இல்லாம வீட்டை ஓபன் பண்ணினா எல்லாரும் கேட்பாங்க, உட்கார்றதுக்கு கூட உண்டு இல்லை. உலமாக்கள் எழுதுறாங்க, கபரில ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ போறீங்க, தலபாடத்தோட போங்க. அசாசுல் கபரிக்குது, தலபாடங்கள் எடுத்துக்கொண்டு போங்க கபருக்கு. 3 சாமான் வாங்குங்க, லொரியில ஏத்த தேவையில்லை, பட்டோலையில ஏத்தி வைங்க, கபருக்கு வரும். கபருக்கு தேவையான தலபாடம் 3. ஒன்று, தொழுகைகளை கவனமா தொழுங்க. 2வது, குர்ஆன் அதிகமா ஓதுங்க. கபரில எங்களுக்கு ராஹத்து தார தலபாடங்கள் இது. அஸ்ஸலாத்து வல் குர்ஆன். 3வது, தர்மம். கொடமாறி வந்து நிக்கிற தர்மம் தான். தொழுகையை பேணுங்க, குர்ஆன் அதிகமாக ஓதுங்க, சதகா செய்யுங்க. கபரிட தலபாடங்கள். கபரில நிம்மதியாக தூங்க ஆசைப்படுறவங்க, கபரில நிம்மதியாக உறங்க ஆசைப்படுறவங்க இந்த தயாரிப்புகளை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகன் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்டது. புஷ்ஷிர பில் ஜன்னah, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரோட சொன்னாங்க, உஸ்மான் ஃபில் ஜன்னah, ஹஜ்ரத் உஸ்மான் சுவர்க்கம் போவாங்க. நரகத்தை பத்தி பேசினா அழாதவங்க கபரை பத்தி பேசினா அழுதுருவாங்க. எப்படி அழுக? தாடி நனைஞ்சிருமா. சஹீஹான ரிவாயத்து, தாடி நனைஞ்சிரும். என்ன அவங்க கபரு தயாரிப்பு செய்யாதாளா, தொழாதாளா, சதக்கா கொடுக்காத ஆட்களா? குர்ஆனோட ஒட்டிய சஹாபி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. மௌத்து வந்ததே குர்ஆனுடைய திலாவத்தோட. இவர் ஏன் அழுவணும்? கபரை பத்தி பேசினா, கபிரஸ்தானத்துக்கு போனா தாடி நனையிறத்துக்கு அழுகிறார், கேட்கப்படுகிறது. நரகத்தை பத்தி பேசினா, அதில் உள்ள தண்டனைகளை பத்தி பேசினா அழுகிறீங்கல்ல, கபரை பத்தி பேசினா அழுகிறீங்க. சொன்னாங்க, நரகம் எல்லாம் புறகுள்ளது, உலகத்திலிருந்து முதலாவது போற அடுத்த ஊடு கபரு. நேத்து பகல் பஜார்ல சுத்தினவர் அடுத்த நாள் பகல் கபருக்குள்ளிக்கிறார். நேத்திரவு ஏசி ரூம்ல தூங்கினவர் அடுத்த நாள் இருட்டறையில வேர்வையோட கபருக்குள் இருக்கிறார். அடுத்த ஊடு அதை நல்லவென்று விளங்க ஆரம்பிச்சா பின்னால இருக்கிறதெல்லாம் வெற்றி என்று அர்த்தம். அங்கேயே நிலைமை மோசம்டா, பின்னால எல்லாம் நிலைமை கஷ்டமா தாய்க்கும். அதை விளங்கிக் கொள்ற வரைக்கும் எனக்கு மனசு பாரமா இருக்குது, கண்ணீர் வருகுதுங்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரிய ஒரு தயாரிப்பு, பெரிய ஒரு ஏற்பாடு செய்யணும். உலகத்துல சம்பாதிக்கணும் என்று போனா எல்லாரும் கேட்கிறாங்க குவாலிஃபிகேஷன், படிச்சவங்கள்ட்ட கேட்கிறாங்க சர்டிபிகேட் கொண்டு வாங்க. 1000 லட்சம் காசு தர. கபரு போன உடனே மலக்குகள் சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்க, அமல கேட்பாங்க. அமல கேட்பாங்க, ஈமான கேட்பாங்க, தொழுகையை கேட்பாங்க, ஜகாத்தோட நிலைமையை கேட்பாங்க, ஹஜ்ஜுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க, நோம்பில என்ன செஞ்சா என்று கேட்பாங்க. தப்ப வேண்டிய இடம் அங்க, தப்ப வேண்டிய இடம் அங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியாரு, பெரிய ஒரு பொறுப்போடு வந்தீங்கன்னா, பெரிய பொறுப்பு. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனுஷன் வாழ்க்கையை விளங்கப்படுத்தினான். மனுஷனுக்கு மனிதன் அவனே அவனுக்கு தெரியா. எல்லாரும் நான் நான் என்றாங்க. நான் நான் கடையார்ட ஏண்ட, வாகனம் ஏண்ட, அங்கிருக்கிற காணி ஏண்ட,
புள்ள ஏண்ட, மனைவி ஏண்ட. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறாங்க, அரே நீ என்றா யாரு? நான் எங்கே பார்த்து சொல்றீங்க? போட்டிக்கிற டிஷர்ட்டையா, ஜுப்பாவையா, உங்களோட வைக்கலையா காட்டுற நான் என்றா யாரு? சொல்றாங்க ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் உங்களுக்கு எழுதி தந்த நாள்கள் தான் நீங்க. நாள்கள். மனுஷன் கொஞ்சம் உற்சாகத்தோட வாழ்றா 25,000 நாள் தான் வாழணுமா. அதுக்கு மேல இருந்தா அடுத்தவரு பாரம். ஒரு சிலர் விதிவிலக்கா ஐக்கியம் 25,000 நாள். ஒரு நாள் முடிஞ்சா நீ கரைஞ்சிக்குது. நாள் தானே, ஒரு நாள் முடிஞ்சா நான் கரைஞ்சிக்குது. ஐஸ் கட்டி மாறி, ஐஸ்கிரீம் மாறி. ஒரு கிழமை முடிஞ்சா இன்னும் கூட கரைஞ்சிக்கு. ஒரு மாதம் போனா இன்னும் கூட கரைஞ்சிக்குது. ஒரு வருஷம் முடிஞ்சா பெரிய ஒரு பகுதி கரைஞ்சி. மனுஷன் எந்த அளவுக்கு மறதியில வாழ்றான்டா, வருஷம் முடிஞ்சோடனே கேக் வெட்டுறான், பர்த்டே. வாழ்க்கை கரைஞ்சிருக்குது. நரகத்தில் இருந்து தப்பி சுவர்க்கத்தர மாளிகையை தயாரிக்க தந்த சந்தர்ப்பம் பாவத்திலும் களவிலும் பொய்யிலும் வட்டியிலும் ஏமாற்றத்திலும் அநியாயத்திலும் கழிச்சுட்டே கேக் வேற விட்டுறாரு. எவ்வளவு பெரிய குரூர், எவ்வளவு பெரிய ஏமாற்றம். யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக் ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. வாழ்க்கையை யோசிங்க. வாழ்க்கைக்கு என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம்? கபருக்குரிய தலபாடம் தயாராண்டு பாருங்க. தொழுக நிம்மதி என்றா கபரு தயார். கபருக்கு நீங்க தயார். ஹாஃபிஸ் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, நீங்க தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் உங்களோட உள்ளம் தொழுகையில நிக்காம உள்ளம் கடையிலையும் பஜாரிலையும் சுத்துதண்டா நீங்க விளங்கிக்கோங்க, உங்களோட ஈமான் 100 போற நிலைமையில் இருக்குது. தொழுகையிலே அல்லாஹ்வோட சிந்தனை வருகிறதில்லை, உள்ளத்தையே தொழுகையில வைக்கிறது தயாரில்லை. அந்த 10 நிமிஷத்துல 10,000 விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா ஈமான் பலகீனப்பட்டிருக்குது. அடியானே, அந்த ஈமான பலப்படுத்த அவசரமாக முயற்சி செய்கின்றாங்க. அளந்து பார்த்துக்கோங்க, அளந்து பார்த்துக்கோ. உடல் இருக்கிற நோயோட வலியை நிப்பற்றதுக்கு உலகத்தில் எவ்வளவு முயற்சி. நோய் வந்தா வலி, வலி கூடினா மவுத். இதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பணமும் ஒரு பெரிய இயந்திரமும் சுத்துது என்று பாருங்க. நோய்க்கு ஸ்கூல்ல புள்ளைகள் டார்கெட் பண்றாங்க டாக்டராக. அதுக்கு எவ்வளவு கணக்கு பணம் செலவாகுது. எல்லாரும் ஆகிறல்ல, செலவாகுது. யூனிவர்சிட்டியில அவங்க எத்தனை வருஷம் படிக்கிறாங்க, எத்தனை கோடி செலவு. ஆய்வுகள் எவ்வளவு நடக்குது, மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி நடக்குது, எத்தனை லட்சம் ஹாஸ்பிட்டல்கள்ல எத்தனை ட்ரில்லியன் கணக்கு பணம் செலவாகுது, எத்தனை பார்மசிகள். இவ்வளவும் உடல் இருக்கிற நோய்க்குள்ள ஏற்பாடுகள். உலமாக்கள் எழுதுறாங்க, உடல் இருக்கிற நோயை விட உள்ளத்தில் இருக்கிற நோய் கூட. உடம்பில 400 நோய் இருக்குதுண்டா, உள்ளத்தில் இருக்குதாம் 1000 நோய். உடம்பில் இருக்கிற நோய் நரகத்தை கொண்டு போகாது. எங்கேயாவது வந்தீங்களா? கேன்சர் வந்தவர் ஹாவியா வந்த நரகத்துக்கு போவாருங்க? இல்ல, அப்படி வந்து இல்ல. சுகர் வந்தா அவர் தருக்குல் அஸ்வலி மினன் நார் வைத்திருவார். நீக்கி வரல. காய்ச்சலுக்கே பாவம் கொட்டுது. காய்ச்சலுக்கு முள்ளு குத்தி பட்டா பாவம் மன்னிக்கப்படுது. மறுமையில நோயால எந்த பிரச்சனையும் வரப்போறல்ல, பதவிதான் கிடைக்க போகுது. இதுக்கு இவ்வளவு முயற்சி. சாப்பாடு கண்ட்ரோல், காலையில நடக்கிறாரு, உடம்புட நோய்க்கு. கல்வில இருக்குது நோய். பெரிய நோய் என்று பயந்து கொண்டு போன நேரம் டாக்டர் பார்த்துட்டு சொல்றாரு,
பயப்படுற அளவுக்கு இல்லை என்று இந்த மனுஷனுக்கு உசிறு வந்த மாதிரி நாங்க பயந்த மாதிரி இல்லை. நோய் கொஞ்சம் வந்தாலும் உலகத்தில் பயப்பட தேவையில்லை. கல்பட நோய் கடுகளவண்டாலும் பயப்படணும். கல்பட நோயை கழுக ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, எங்க தெரியுமா? நரகம். உலகத்தில் கழுகாம மௌத்தாகவானம் கல்வியில் இருக்கிற நோய இல்லை என்றா எடுத்த எடுப்புக்கு சுவர்க்கம் போகலாது. துஹூல் அவ்வலி, எலும்பின உடனே சொர்க்கம் போகலா, நரகத்தில் கழுவிட்டு போகணும். ஆயிரக்கணக்கான நோய் உள்ளத்தில் இருக்குது. அதுல ஆக பொல்லாத நோய் தான் பெருமை. பெருமை ஒத்தரை டீக்குதண்டா எல்லா குப்பையும் இங்கே குணு கொடைகள் இங்கே பெருமைதான். சல்லல்லாஹு சொன்னாங்க, பெருமை அவுன்ஸ் கணக்கு டொன் கணக்கு தேவையில்லை நரகம் போக, கடுகளை வீந்தாலும் நரகம் போவாரு. புகாரி ஷரீஃப் ரிவாயத். லா யதுகுலுல் ஜன்னஹ் மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மினல் கிப்ர். சஹாபாக்களை தூக்கி வாரி போட்டுச்சு. யார் ரசூலல்லாஹ்? அவங்க நினைச்சாங்க பெருமை என்ன, எந்த நேரமும் அழகா உடுக்கிறது, அழகா செருப்பு போடுறது, இதைத்தான் பெருமை நினைச்சாங்க. யார் ரசூலல்லாஹ், நாங்க எல்லாரும் அதை விரும்புறோம் தானே, நாங்க எல்லாரும் பெருமைக்காரன், நாங்க எல்லாம் நரகம் போறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அது பெருமை இல்லை, அது அழகோடு சம்பந்தமானது. பெருமைங்கிறதுக்கு ரெண்டு அடையாளம் இருக்குது. சுகர் வந்தா அடையாளம் இருக்குது இல்லையா? வாய் காயும், அடிக்கடி டாய்லெட்டுக்கு போக வேண்டி வரும், காலையில் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுவாரு, அடையாளம் விளங்குச்சு. பெருமை இயக்கிறதுக்கும் ரெண்டு அடையாளம் இருக்குது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை செக் பண்ணுங்க. சுகரை கண்ட்ரோல் பண்ணிலும் இல்ல அது மீறி மூத்தானாலும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இதை கிளியர் பண்ணாம போனா நிலைமை மோசம். முதலாவது சொன்னாங்க, ஹக்கான விஷயங்களை சொல்லும் போது உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்ள தயங்குதண்டா உங்கள்கிட்ட பெருமைக்குது. ரெண்டாவது, அடுத்த மனிதர்கள் எல்லாம் கேவலமானவங்க, நான் தான் கண்ணியமானவன் என்ற எண்ணம் வருகிறதா, இந்த ரெண்டு அடையாளமும் கிபிர் ஈக்கிறவங்களுக்கு உள்ளது. பத்தருல் ஹக் வகம்துன் நாஸ். துப்புரவு பண்ணணும், இதுக்கு மருத்துவம் செய்யணும். யாருக்கும் தெரியா இந்த நிலைமையிலே தொழுது கொண்டு பிரிக்கிறோம், ஓதிக்கொண்டிருக்கிறோம், தர்மம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். மௌத்து இதே நிலைமையில வரும் என்று ஒருத்தருக்கும் கேரண்டி இல்லை. ரெண்டு விஷயத்துல எவருக்கும் அதிகாரம் செலுத்தலாம். ஒன்று ஹிதாயத், ரெண்டாவது இஸ்திகாமத். ரப்பு முடிவு செஞ்சாக்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஹிதாயத் ஆரம்பிக்கிற இடம், இஸ்திகாமத் முடிகிற இடம். இஸ்திகாமத் என்பது இந்த நிலையில எங்களோட ரூஹ் போகணும், ஈமானோட போகணும், தொழுக கலாவாக போகணும், பாவம் செய்யாத நிலைமையில போகணும். யாரு கேரண்டிக்கு? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. யா அல்லாஹ், ஹிதாயத்தை தந்தத்துக்கு பிறகு எங்கட உள்ளங்கள் குழம்புற மாதிரி ஆக்கிடாதே. கொஞ்ச காலம் ஹிதாயத்தோட வச்சுட்டு வழிகட்டுல போட்டுடாதே. அது கொண்ட ரஹ்மத் என கோணும். வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னுடைய புறத்திலிருந்து ரஹ்மத்தை அன்பளிப்பு செய். நீ கொடையாளி. அல்லாஹ் சொல்லித்தாரான், உங்களோட தீன பாதுகாத்து கொண்டு மௌத்தாகணும்னா இந்த துஆவை கேளுங்க. இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, இஸ்திகாமத் என்பது தீனோட ஈமானோட மௌத்தாகிறது என்பது யாருக்கும் சக்தி இல்லாத ஒன்று. இது அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கொண்டிருங்க. இது எப்படி என்றா, ஒரு கப்பல் கரைய நெருங்குது, கப்பல் ஹாபர நெருங்குது, துறைமுகத்தை நெருங்குது. இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கிற நேரம் காத்தொண்டு வீசி கப்பல் மூழ்கி போறது போல ஒரு மனிதன் அமல் செய்து செய்து அவனுக்கும் சுவர்க்கத்துக்கும் ஒரு முலம் என்று வரும் நிலையில ஹவா மனோ இச்சை அவனை பிடித்து பயங்கர பாவம் ஒன்று செய்ய வச்சு நரகத்தில மூழ்கடிச்சிருவான். அல்லாஹ் இதுக்கு பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும்.
ஆகவே முதலாவது பொறுப்பு எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பது, இரண்டாவது பொறுப்பு மனைவியை பாதுகாக்கிறது, எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கிறது. அது ஒரு தனியான விஷயம். பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்க கோடிய செலவழிங்க, நஷ்டமாகாது. நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டுமா இருந்தா தாய் வெளியில சுத்தக்கூடாது. அவ வீட்டுக்குள்ள இருந்து சாலிஹீங்கள் உருவாகிற சூழலை உருவாக்கணும். தந்தை கண்மூடித்தனமாக அவருடைய தொழில இருந்துட்டு எனக்கு தெரியாது என்று கைவிரிக்க கூடாது. வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நடக்கிறதை கண்காணிக்க வேண்டும். இந்த ரெண்டும் செய்யணும் தாயும் தந்தையும். அர்ப்பணிப்பு. அல்லாஹ் அவுலியாக்களை உங்களோட ரத்தத்தில் உருவாக்குவான். அவுலியாக்களை உருவாக்குவான், நல்லடியார்கள் உருவாக்குவான். இல்லை என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலை வணங்கிகள் எங்கட ரத்தத்தில் வருவாங்க, முருத்தத்துகள் வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை முன்னோர்கள் செஞ்சாங்க. அல்லாஹ் நல்ல சந்ததிகள் அவர்களை கொடுத்தான். இது பெரிய ஒரு பொறுப்பு. ஒரு 6-7 வருஷத்துக்கு தான் அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு தான் பிள்ளைகள் தார கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு அவர்களுக்கு நல்வழி காட்டணும். பிறகு உங்களுக்கு லாபமே லாபம்தான். பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க, ஷரியத்தை கற்றுக் கொடுக்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க கோடி செலவழிங்க, நஷ்டமாகாது. நல்ல முறையில வளர்த்துட்டு கபருக்குள்ள நீங்க தூங்குவீங்க. கபரில் இருந்து எழும்புறது கடையில் அந்த கெப்பில கபரில தூங்குற காலத்தில் உங்களோட பட்டோலையில் இருந்த பாவங்களை உங்களோட புள்ளைகளே கழுவி வச்சிருவாங்க. இப்னு மாஜாவுடைய ரிவாயத், இப்னு மாஜாட ரிவாயத் சஹீஹான ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் கியாமத்தில் எழும்புவான், பட்டோல கையில கொடுக்கப்படும். இவர் கபரில பயந்து கொண்டிருந்தார், இந்த பாவத்தை பிடிப்பானோ மஹ்ஷர்ல என்று. பட்டோலையை பார்த்தா ஒன்றுமே இல்லை. யா அல்லாஹ், பட்டோல மாறி வந்திருக்குது என்பனம் சொல்லப்படும். இங்க மாறுற இடமல்ல, இது மாறுற இடமல்ல, சரியாத்தான் வந்து வாய் திறப்பாரு. வாப்பா, நான் இன்ன தவற செஞ்சனே, அது இங்க இல்லையே. சொல்லப்படும் தவறு இருந்துச்சுதான். உங்களோட புள்ளைகள் உங்களை அடக்கினத்துக்கு பிறகு அவங்க உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. என் வாப்பாவை மன்னிச்சிரு, என் உம்மாவை மன்னிச்சிரு என்று இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. அவங்க தான் இந்த பாவத்தை எல்லாம் கழுவிட்டாங்க என்று சொல்லப்படும் ஹதீஸ். அல்லாஹ் தஆலா இந்த பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றி உண்மையான மூமின்களாக வாழும் மேலான பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னிப்பாயாக. உன்னுடைய தீனை ஷரியாத்தை சரியான முறையிலே விளங்கி மௌத்து வரைக்கும் அதிலே இஹ்லாசுடன் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் பிரிந்து உன்னை பார்த்து சந்திக்கக்கூடிய உயர்ந்த மேலான பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.